தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்றுமுன் விஜய்க்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் வாங்கினார். சற்றுமுன் விஜய்க்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் வாங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மே மாதம் 10ஆம் தேதி மைனாரிட்டி அரசை அமைத்தார். தமிழக சட்டசபையில் குதிரை பேரம் நடத்தி 144 எம்எல்ஏக்களின் ஆதரவை நிரூபித்தார். அதிமுக இரண்டாக உடைந்தது. வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரித்தனர். அதில் 3 பேர் இன்றைய தினம் ராஜினாமா செய்துவிட்டனர். மீதி 3 பேர் மீண்டும் எடப்பாடி அணிக்கு திரும்பியுள்ளனர். எடப்பாடி அணிக்கு திரும்பிய ஆற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் விஜய்க்கு அளித்த ஆதரவை வாபஸ் வாங்கியுள்ளார். நடைபெற்று முடிந்த நம்பிக்கை தீர்மானத்தில் ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தார் ஆற்காடு அதிமுக எம்எல்ஏ சுகுமார். அவர் ஜோசப் விஜய்க்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் ஆதரவை வாபஸ் பெற்றாலும் கூட 6 மாதத்திற்கு எந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வர முடியாது. ஏனென்று சொன்னால் சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து வெற்றி பெற்றார். அடுத்த 6 மாதம் கழித்து தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். 6 மாதத்துக்கு ஜோசப் விஜய் தான் முதலமைச்சர். 6 மாதம் கழித்து யார் யார் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்களோ, யார் யார் எந்த கட்சியில் இருக்கின்றார்களோ என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது விஜய் அரசுக்கான ஆதரவை வாபஸ் வாங்கினாலும் கூட விஜய் அரசு கவிழாது.